உறவுகளே, நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமாக இருக்கின்றேன். சரி, அடுத்த மாதம் என்ன, நாளை மறுநாள் 21ஆம் தேதி மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு நடக்குது. அதில் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறாங்கிற தகவல் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். மற்ற தகவலை பின்னால் சொல்கிறேன். இப்போ கோலிவுட்டில் இப்போ ஒரு பெரிய செய்தி பரவி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்கிறதா, கலவரத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்கிறதா தெரியல. நடிகர் ராதிகா ஒரு பிரபல நாளிதழுடைய இப்போ தொலைக்காட்சி அந்த இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக பல அரசியல் வட்டாரத்திலும் சரி, கலை உலக வட்டாரத்திலும் சரி நிறைய பிரச்சனைகள், அதாவது அவரா இவரா யார் அது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ரொம்ப கோலிவுட் ரொம்பவே குழப்பத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நமக்கு அந்த பேட்டியை முழுக்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சங்கம் ஒழுங்காக இருக்கா, சங்கத்தில் இருக்கவங்க ஒழுங்கானவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க ஒழுங்கானவர்களாக இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல லேடிஸு, அவங்களுக்கெல்லாம் ஒரு கதை இருக்குது. அவங்களுடைய தன்மை எனக்கு, அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, பல அரசியல் தலைவர்கள் என்னிடமே ஒரு தவறாக நடக்க முயன்றார்கள், அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ விஷால் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, இன்றைக்கி ஒரு யூடியூபர் தரக்குறைவாக நடிகைகளை பேசியிருக்காரு. நடிகைகள்லாம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க, அவங்க வேறு வழி இல்லை, அப்படித்தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒரு யூடியூபர் சொல்லியிருக்காங்க. அவரை நீ செருப்பால் அடிக்க வர்றியா, நான் விளக்கமாத்தோடு வர்றேன், நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. குழப்பத்தைன்னா ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, யார் அவர், அந்த அரசியல் தலைவர் யார், இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் சொன்னாங்க, எதை வச்சு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக மலையாளத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையாளத்தில் நடந்ததை விட இங்கே அதிகமாக நடந்தது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை யாரும் வெளியே சொல்கிறதில்ல. சட்டம் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, சட்டம்னு போனால் அதில் இழுத்துக்கிட்டே போகும், நடிகைகள்கிட்ட அந்தளவுக்கு செலவழிக்க பணம் கிடையாது, ஆண்கள் அப்படி இப்படி சம்பாரித்து அதை இது பண்ணிடுவாங்க, ஆனால் நடிகைகளால் அந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரி வாதாட முடியாது, ஆகவே கோர்ட்டுக்கு வர்றதில்லை, அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சின்மையையும் இழுத்துருக்காங்க. சின்மையை சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சொன்னதுனால அவங்களுடைய தொழிலே பாதிச்சிருச்சு, யார் சின்மையை கூப்பிட்றா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக மற்ற சினிமா நடிகர்கள், மற்ற சம்பந்தப்பட்டவர்களாக என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியல. இந்த ராதிகா கொளுத்தி போட்ட தீ பற்றிக்கிட்டு எரியுது, யாரும் சரியாக பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பலவித ஐயங்களில் இருக்காங்க. என்ன நடக்க போகிறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இந்த சித்திக்கை பற்றி ஒரு பெரிய ஒரு ஆணே ஒரு குறை சொன்னான். அந்த ஆண் இன்னொரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நான் அந்த ரூமுக்குள்ளே நுழையும் போது அவரை ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிர்வாணமாக இருந்தார், அம்மனைக்கட்டியாக இருந்தார். அம்மனைக்கட்டியாக இருந்துக்கிட்டு தன்னை விதவிதமாக படம் எடுத்துக்கிட்டார். அந்த படத்தை எல்லாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு அனுப்பினார். யாருன்னு நான் கேட்டேன், ரேவதின்னு சொன்னார் அப்படின்னு ரேவதியையும் சித்திக்கையும் இணைச்சு அந்த ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இது உண்மையா அப்படின்னு ரேவதி தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கல. இப்போ நிர்வாணமாக எடுத்துக்கிட்டு நான் நிர்வாணமாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு இந்த சித்திக் சொல்லிக்கிட்டே அந்த ரேவதியோட பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறாரு அந்த கம்ப்ளைண்டில் சொன்ன ஆள். இது என்ன புதுசாக இருக்குது, இப்போ புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே கேரளாவில் மோகன்லால் அதையும் கிழிக்கிறாங்க. மோகன்லால் என்ன யோக்கியமானவரா, அவர் இதெல்லாம் சந்திக்க முடியாமல் தான் ராஜினாமா பண்ணிட்டார், அவர் மகா பெரும் கோழை அப்படின்னு நம்ம உள்ளலுக்கு பார்வதியே சொல்லியிருக்காங்க. பார்வதி
ஒரு துணிச்சலான பெண்ணுங்கிறது, அதாவது கேரளாவில் உள்ள நடிகைகள் எல்லாருமே துணிச்சலானவர்கள் தான், எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான். அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்னா அந்தளவுக்கு யாரும் சொல்ல முடியலை. ஆனால் இந்த ராதிகாவுடைய குற்றச்சாட்டை பார்க்கும்போது, அதாவது கேரவேன் இருக்குல்ல, அந்த கேரவேனில் கூட இது ஒழிச்சு வச்சுருக்காங்களாம் கேமராவை. அந்த உடைமாற்றும் போது அந்த கேரவேனில் குளிக்கும் போது அந்த படங்கள்லாம் அப்படியே இருக்கான், கையில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு இதை புரட்சிகரமாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிகரமாக கிளப்புறதுக்கு அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். புரட்சிகரமாக கிளப்பிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன புரட்சி வாழுதுன்னு தெரியலை. நீ உண்மையை சொன்னால் அது இது இனிமேல் கோர்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும். கோர்ட்டில் வாதாடும்போது தான் அது என்ன ஆச்சு, எப்படி நடந்தது அப்படிங்கிற போது தெரியும். சரி, அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் கிடையாது, நாளைக்கு ஷூட்டிங் கிடையாது. திங்கக்கிழமையிலேருந்து அவர் ஷூட்டிங் போகிறாரு. இந்த மத்தியில் அந்த 21ஆம் தேதி பொதுக்குழு கூடுது, மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு கூடுது. காமராஜர் தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் அந்த பொதுக்குழு கூடுது. முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த முக்கியமான முடிவுகள் அரசியல் சார்ந்தது தான். அந்த அரசியல் சார்ந்ததில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தலைவருக்கும் செயலாளருக்கும் தான் தெரியும். ஆக இந்த பொதுக்குழுவெல்லாம் முடித்து விட்டு அடுத்த மாதம் அவர் வெளிநாடு போகிறதாக இருக்கார். இப்போ இது ஒரு டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் தான், வெளிநாடு போகிறதாக இருக்கார். சரி, அடுத்து சூரி இப்போ அவர் கதாநாயகனாக மாறிட்டார். கதாநாயகனாக மாறின பிறகு அவருடைய நடவடிக்கையே முழுமையாக மாறிவிட்டது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய வறுமைப்பட்ட காலத்திலிருந்து சினிமாவுக்கு வரும்போது எத்தனை பேர் யார் யார் உதவி பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் புறந்தள்ளிட்டார். இப்போ அவர் ஒரு விழா கொண்டாடினார். ஒரு ஹோட்டலில் மது விருந்து விழா நடத்தினார். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 300 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு. அங்கே தன்னை ஒரு முதன்மையான ஹீரோவாக நினைத்து கொண்டு சகலரிடமும் பழகினார். இன்னும் அவர் முதன்மையாக ஹீரோவாக வானாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் தன்னை முதன்மையான ஹீரோவாக கருதி கொண்டு அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்னு அவரோட பழகி அவரால் கைவிடப்பட்டவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாறுவார்னு நினைக்கல. காமெடியனாக இருக்கும்போது எங்களோடலாம் பேசுவார், எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, எங்களையெல்லாம் அப்பப்போ சின்ன உதவிகள்லாம் செஞ்சார். இப்போ ஹீரோவாக உயர்ந்தோன்னா அவர் எங்களை மதிக்கிறதே இல்லை, எங்களோட பேசுகிறது கூட கிடையாது, எங்களை ஒரு தாழ்த்தப்பட்ட ஆள் மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இது சூரிக்கு அழகாக இல்லைங்கிறத அவர் தான் தீர்மானிக்கணும், அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அடுத்து அமரன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸினுடைய படம். அந்த ராஜ்கமல்ஸினுடைய படம் ஒரு பெரிய போர் வீரர், அதாவது களங்கண்ட இந்திய இராணுவத்தினுடைய களங்கண்ட ஒரு இராணுவ வீரரை பற்றிய படம். அந்த படத்தில் தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. இந்த சிவகார்த்திகேயன் நடித்து அண்மையில் வரவிருக்க ஒரு மிகப்பெரிய படம், ராஜ்கமல் தயாரிப்பு, கமல்ஹாசன் சொல்லி அவர் அந்த கேரக்டர்லாம் நடிக்கிறார். இப்போ சிலர் இந்த ஊடக வட்டாரத்தில் இருக்கிற சிலர் நாங்கள் அவர் ஒழிச்சே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அவருக்கு எதிரான செய்திகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏதோ பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க, அந்த பழமொழிகளை சொல்லி நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியலை. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு பக்கமாக உலகநாயகன், பக்கபலமாக உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கார். ஊடகங்களில் நல்ல ஊடகங்கள்லாம் அவருக்கு துணை நிற்கிறது. ஆகையினால மற்றவங்க அவரை இழிவுபடுத்தணும்னு அவளை ஒழிச்சே தீரணும், அந்த இடத்துல நாங்கள் தனுஷை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு குயுக்தியோட பாடுபடுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.